இறைவன் மிகப்பெரியவன். ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம், எழில் சுவனத்தில் இடம் பிடிப்போம். பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய மிக பிரதானமான ஒரு வசனமாக இதை முன்னெடுத்து கொண்டு மக்கள் ஓடிக்கொண்டிருக்காங்க. போன ரமலான்ல திண்டுக்கல்ல ரொம்ப பிரமாதமான வேலைகளை செய்தார்கள். சகர் உணவு, நிறைய நற்காரியங்கள், தொடர்ந்து சமூக பணிகள். இந்த 30 நாள் அவங்களுடைய ஓட்டம் பலவேறு ஊர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அங்கே பெரிய டீம்னு இல்லாமல் 2 பேர் சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக இந்த வேலையை கொண்டு சென்றார்கள். இந்த வருஷம் அதோட டபுளாக 200 பேருக்கு சகர் உணவு, 200 பேருக்கு இஃப்தார் அப்படிங்கிற முயற்சிகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் ஒன்று தான் ஆஹா சர்பத், ஆஹா ரோஸ் மில்க், ஆஹா ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் அப்படின்னு பல ஃப்ளேவர்ஸில் வந்து அவங்க ஆஹா ப்ராடக்ட்ஸ்ன்னு பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸினுடைய வருமானத்தில் அவங்க பாதிக்கு பாதி, இன்னும் சொல்ல போனால் பல சமயம் அதில் முழுசையும் போட்டுருவாங்க. கடன் வாங்கி பணிகளை செய்வாங்க. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரைக்கான கூட்டத்தை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி மாநாடு திட்டமிட்ட போது அங்கே அவ்வளவு செலவு பண்ணி கடன் வாங்கி செய்தார்கள்ங்கிற அளவுக்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தம்பதிகள் ஜாஸ்மின் மற்றும் அல் அமீன் சகோதரர். அவங்களுடைய இந்த பணிக்கு நிச்சயமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் ரமலானுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், அவங்களுடைய பணிகளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் 200 நோன்பாளிகளுக்கு சஹர் இஃப்தார் உணவுக்கான பணிகளில் நீங்கள் பங்கெடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் இந்த ரமலானுக்கு என்ன நன்னாரி சர்பத், ரோஸ் மில்க் அல்லது இது சம்பந்தமான விஷயங்கள் என்ன ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கேட்லாகில் இருக்கிறத பார்த்துட்டு பேரிச்சம்பழங்கள் உட்பட நீங்கள் இவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களுடைய இந்த ரமலான் காலத்தினுடைய பணிகளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்துக்கு நான் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். போன வருஷமும் அவங்களுக்காக நான் ஒரு வீடியோ பண்ணி தந்திருந்தேன். அதனுடைய பலனாக நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்த அத்தனை பேருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இறைவன் இந்த ஆண்டு முழுதும் அதற்கான நன்மைகளை பெருக்கி தந்திருப்பான். அதே மாதிரி இந்த ஆண்டும் இதை போல பணி செய்யக்கூடிய, கடினப்பட்டு தங்கள் வியாபாரத்தின் வழியாக ஏழை மக்களுக்கு உதவணும்னு நிற்கக்கூடியவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. வருகிற ரமலானில் நிறைய 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 தான தர்மங்கள் செய்வோம். இதை போல யோசிச்சு நமக்கு தேவையான பொருட்கள் யாருக்காவது ஒரு ஏழைக்கு பயன்படக்கூடிய வகையில் வாங்குவோம். ரமலான்ல அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை பெறுவோம். இறைவன் மிகப்பெரியவன். இந்த ஏழைகளுக்காக அதிக அதிக தான தர்மம் செய்யக்கூடியவங்களுக்கு இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வாக்களித்திருக்கிறான். அந்த இடத்தை நாமும் அடைவதற்கு தொடர்ந்து பயணிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.